மாம்பழ ஜூஸை தான் நம்ம பார்த்துருக்கோம். மாம்பழ துண்டுகளை பார்த்துருக்கீங்களா? அதுதான் இவரு, அதாவது ஸ்லைஸ் துண்டுகள். குருட்டியையும் கூசாவையும் கம்பேர் பண்ணி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் மேங்கோ பல்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ இந்த பழத்துண்டுகளை பார்த்தோம் அப்படின்னா இதில் கான்சன்ட்ரேட்டட் மேங்கோ பல்ப்புன்னு போட்டு 5.1% அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது ரெண்டுத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் மேங்கோ பல்ப் அப்படின்னு சொல்லி தான் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த கான்சன்ட்ரேட்டடுக்கும் வெறும் மேங்கோ பல்ப்புக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, வெறும் மேங்கோ பல்ப்பில் உள்ள தண்ணீரை 50லேருந்து 70% வரைக்கும் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுதான் கான்சன்ட்ரேட்டட் மேங்கோ பல்ப். அப்போ இந்த மாம்பழச்சாறு வந்து ரொம்ப திக்கா இருக்கும். அப்போ இந்த 5.1% இதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை நம்ம 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா இது கான்சன்ட்ரேட்டட் அப்படின்றதுனால. அப்போ 20.4% அளவுக்கான வெறும் மேங்கோ பல்ப் இதில் இருக்கு. ஸோ நம்மள நிறைய பேர் என்னையும் சேர்த்து தான் இந்த பர்சன்டேஜை வச்சு தான் முடிவு பண்ணுறோம் இல்லையா, எந்த அளவு அதில் ரியலான ஃப்ரூட் வந்து சேர்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இதை கம்பேர் பண்ணும்போது இதில் கம்மியான அளவு பர்சன்டேஜில் தான் போட்டிருக்காங்க. ஆனால் போட்டிருக்கிறது கான்சன்ட்ரேட்டட் பல்ப். அதை நார்மல் பல்ப்பாக கன்வெர்ட் பண்ணும்போது தான் ஆக்சுவலான மேங்கோ பல்ப் எவ்வளோ சேருது அப்படின்றது நமக்கு தெரியும். அப்போ பழத்துண்டுகளை நீ ரெக்கமெண்ட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படிலாம் ஒன்று நான் சொல்லவே இல்லையே. இதிலிருந்து வெறும் 1.6% தான் அதிக அளவு மேங்கோ பல்ப் இருக்கு. அண்ட் இந்த கான்சன்ட்ரேஷன் ப்ராசஸில் அதில் நிறைய ப்ராசஸிங் இன்வால்வ் ஆயிருக்கும் அப்படின்றதுனால ஸோ ஆக்சுவலான மேங்கோ பல்ப்போட இதை கம்பேர் பண்ண முடியாது. ஸோ அடுத்த தடவை நீங்கள் வாங்கும்போது வெறும் பர்சன்டேஜை வச்சு மட்டுமே பார்க்காம அது கான்சன்ட்ரேட்டடா இல்லை வெறும் பல்ப்பா அப்படின்றத செக் பண்ணி வாங்குங்க.